பில்ரூத் மருத்துவமனை கொரோனா காலத்திலும் அனைத்து விதமான அவசர சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ சேவைகளை 24 மணி நேரமும் வழங்குகிறோம். சிறையிலிருந்து சசி வெளியே வரும்போது ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. கிட்டத்தட்ட 70 எம்எல்ஏக்கள் சசிகலாவை சந்திப்பார்கள் என அப்போது சசிகலா வட்டாரங்கள் சொன்னது. எல்லோரையும் நரேந்திர மோடியை காண்பித்து எடப்பாடி அமைதியாக்கி விட்டார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு சசிகலா அமைதியாக இருக்கவில்லை. அதன் விளைவுதான் சமீபத்தில் நடந்த அதிமுக மாசேக்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட குழப்பம். சசிகலா வெறுமனே அதிமுக ரத்தங்களிடம் செல்போனில் பேசவில்லை. ஒரு பெரிய லிஸ்டை எடுத்து வைத்து வேலை செய்து வருகிறார். அதிமுகவின் நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போதைய மாசேக்கள், முன்னாள் மாசேக்கள், நகரம், ஒன்றியம் என அனைவரையும் சசிகலா சார்பில் அவரது நலன் விரும்பிகள் தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். அவர்களது தேவைகளுக்கு ஏற்றாற்போல் கரன்சி விநியோகம் நடைபெறுகிறது. நடராஜனின் சகோதரர்களான பழனிவேலுவும் ராமச்சந்திரனும் இதனை கவனிப்பதுதான் அதிமுகவில் ஹாட் டாபிக்கான பேச்சாக இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் ஓட்டிங் மிஷினில் தில்லுமுள்ளு செய்தாவது நம்மை பாஜக ஜெயிக்க வைத்துவிடும் என்று எடப்பாடி சொன்னதை அதிமுக நிர்வாகிகள் நம்பினார்கள். ஒட்டுமொத்த அதிமுகவினரும் பணமழையால் நனைவார்கள் என்கிற எடப்பாடியின் வார்த்தைகளை கேட்டு சாதாரண ஒன்றிய நிர்வாகிகள் கூட சசிகலாவை பார்க்க செல்லவில்லை. சசிகலாவுடன் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே ஆஃப்லைனுக்கு சென்று விட்டார்கள். தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் மட்டும் பணம் ஆறாக ஓடியது. மற்ற இடங்களில் மந்திரிகள் செலவு செய்யவில்லை. தங்கள் தொகுதிகளை விட மற்ற தொகுதிகளை திரும்பி கூட பார்க்கவில்லை. தேர்தலில் சீட் எதிர்பார்த்த தோப்பு வெங்கடாச்சலம் என்ற பலரை எடப்பாடி நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு எடப்பாடியால் பழைய மாதிரி அதிமுகவை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை சசிகலா சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எதிர்க்கட்சியாக உள்ள நிலையில் எதிர்காலம் என்னவாகும் என கவலைப்படும் அதிமுகவினருக்கு நிம்மதியையும் பணத்தையும் செலவு செய்து வியூகம் அமைத்து தரும் சசிகலாவுக்கு ஆரம்ப கட்ட வெற்றிகள் கிடைத்துள்ளன. சசிகலாவை எதிர்த்து மாநில அளவிலான நிர்வாகிகளை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற எடப்பாடியால் முடியவில்லை. அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினால் ஓபிஎஸ் சம்மதிக்க மாட்டார் என்கிற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறது. எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலம் புறநகர் மாவட்டத்துக்கு எடப்பாடிதான் மாவட்ட செயலாளர். அவர் தலைமையில் நடந்த மாவட்ட கூட்டத்தில் சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது 3 முக்கிய நிர்வாகிகள் வெளிநடப்பு செய்து அந்த தீர்மானத்தை எதிர்த்து பேட்டியளித்து எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள். தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுகவின் 52 மாவட்டங்களில் வெறும் 10 மாவட்டம் மட்டுமே சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மற்ற மாவட்டங்களோ சிம்பிளாக நோ சொல்லிவிட்டார்கள். ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் போன்றவர்களின் மாவட்டங்களோ சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற மறுத்துவிட்டார்கள். மாஜி அமைச்சர் காமராஜ் சசிகலாவின் அண்ணன் திவாகரனால் பாதிக்கப்பட்டிருந்ததால் சசிகலாவுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினார்கள் என சசிகலாவின் அசைவுகள் அதிமுகவில் ஏற்படுத்தும் பாதிப்புகளை பட்டியலிடுகிறார்கள் அதிமுக தலைவர்கள். முன்பு கட்சி நிர்வாகிகளுடன் நடந்த பல ஆலோசனை கூட்டங்களில் சசிகலா ஒரு பேய், நாம் மீண்டும் சசியிடமும் தினகரன், வெங்கடேஷ் போன்றவர்களிடமும் அடிமையாக வேண்டுமா என்கிற எடப்பாடி சமீபத்தில் சென்னையில் சசிகலாவுக்கு எதிராக தலைமை கழகத்தில் கூட்டிய அதிமுக மாசேக்கள் கூட்டத்தில் அப்படி எதுவும் பேசவில்லை. சசிகலாவுக்கு எதிராக ஒரு நிர்வாகி கூட அந்த கூட்டத்தில் வாய் திறக்கவில்லை. ஆனால் எடப்பாடி கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கொண்ட வியூகத்தை கடுமையாக விமர்சித்தார்கள். அன்வர் ராஜா இந்த விவகாரத்தை தொடங்கி வைத்தார். பாஜகவுடன் கூட்டணி தவறான முடிவு என ஆரம்பித்த அவரது பேச்சை தொடர்ந்து பெரும்பாலான மாசேக்கள் பாமகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது, விஜயகாந்தோடு கூட்டணி வைக்க மறுத்தது, டாக்டர் கிருஷ்ணசுவாமியோடு கூட்டணி வைக்காதது, சரத்குமாரை மதிக்காதது என எடப்பாடியின் சர்வ அசைவுகளும் கேள்விக்குள்ளானது. டாக்டர் ராமதாஸை பிளாக்மெயில் அரசியல்வாதி என வர்ணிக்கவும் அவர்கள் தயங்கவில்லை. அனைவரும் சி.வி. சண்முகம் பாஜகவை விமர்சித்து அதிமுக தோல்விக்கு பாஜக தான் காரணம் என்றதை கோரஸாக வழிமொழிந்தார்கள். செஞ்சி ஏழுமலை மட்டும் சி.வி. சண்முகம் எல்லாம் ஒரு ஆளா, நான் 1972 அரசியல் செய்து வருகிறேன். எடப்பாடி சி.வி. சண்முகத்தையும் அவரது அண்ணன் ராதாகிருஷ்ணனையும் வளர்த்து விட்டார். சண்முகம் வன்னியர், நானும் வன்னியர்தான் என சண்முகத்திற்கு சவால் விட்டார். சி.வி. சண்முகம் அந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஆனால் சண்முகத்தை பேச வைப்பது எடப்பாடிதான் என்று நிர்வாகிகள் பேசிக் கொண்டனர். கொஞ்ச நாள் ராஜேந்திர பாலாஜி, கொஞ்ச நாள் செல்லூர் ராஜி, எப்போதும் ஜெயக்குமார், இப்போது சண்முகம் என டைலாக் பேச வைத்து ஓபிஎஸ் மகனை வஞ்சித்து விட்டார்கள். அவருக்கும் அதிமுகவுக்கும் கிடைக்க வேண்டிய மத்திய மந்திரி பதவியை கெடுத்து விட்டார்கள். எடப்பாடி என நேரடியாகவே குற்றம் சாட்ட ஒட்டுமொத்த கூட்டமும் அமைதியாக வேடிக்கை பார்த்தது. அமித்ஷா மோடிக்காக ஆங்கிலத்தில் அறிக்கை விட்ட ஓபிஎஸ்ஸின் செயலை சிலர் கிண்டலாகவே பேசினார்கள். அந்த ஆங்கில அறிக்கைக்கு அடுத்தபடியாக பாஜகவுடன் கூட்டு நிரந்தரம் என ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் இணைந்து விட்ட அறிக்கையில்
குள்ளநரி வேலை செய்கிறார் என சசிகலாவை மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்ததை மாசேக்கள் ஏற்கவில்லை என்பதை பாஜக கூட்டு தவறான முடிவு என மாசேக்கள் கூட்டத்தில் எழுந்த விமர்சனங்கள் தெளிவாக உணர்த்தியது. சசிகலா தன்னை நீக்கி அதிமுக பொதுக்குழு கூட்டியது தவறு என போட்ட சிவில் வழக்கில் மிகவும் சீரியஸாக இருக்கிறார். நான் அரசியலை விட்டு துறவரம் பூண்டதற்கு பாஜக தான் காரணம் என்கிற கருத்தை சொல்லி வருகிறார். அதே நேரத்தில் தினகரனையும் டாக்டர் வெங்கடேஷையும் ஒதுக்கிவிட்டார். பாஜக என்னை எதிர்க்கவில்லை என்கிற இமேஜை பரப்பி வருகிறார். ஓபிஎஸ் தனது மகனுக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவியை எடப்பாடி கெடுத்துவிட்டார் என்கிற கோபத்தில் இருப்பதால் சசிகலா என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலைக்கு வந்துவிட்டார். இந்நிலையில் தினகரன் வீட்டு திருமணம் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. அந்த திருமணம் முடிந்த பிறகு தினகரன் ஆக்டிவாக அரசியலுக்கு வந்து விடுவார். அதற்காக செந்தமிழன் CR சரஸ்வதி மூலம் பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்து அமமுக ஆக்டிவாக இருப்பதாக காண்பித்து வருகிறார். சசிகலா அரசியலுக்கு வந்தால் அவர் மீது பாஜக வழக்குகள் போடும் என தினகரன் ஆதரவாளர்கள் பேசி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸும் மதுசூதனனும் சசிகலாவை வெளிப்படையாகவே ஆதரிப்பார்கள் என்று சசிகலா வட்டாரங்கள் கூறுகின்றன. எடப்பாடிக்கு ஆதரவாக உள்ள வேலுமணி, தங்கமணி, CV சண்முகம் போன்றோர் மீது திமுக ஊழல் வழக்குகளை பாய்ச்சும். அப்போது எடப்பாடி முகாம் கலகலத்து போகும் என சசிகலா திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார். அதே நேரத்தில் எடப்பாடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள டிடிவி தினகரனுடன் கைகோர்ப்பார். அதற்கான ஆலோசனை கூட்டம் தொடங்கிவிட்டன என்கிறது அதிமுக வட்டாரம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.